இந்த மனைவி பிளஸ் இந்த இடத்துல 3 குழந்தைகளுமே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க இங்க. ஓகே. அட்மிட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, மனைவியும் ஒரு குழந்தையும் தப்பிச்சுறாங்க. 2 குழந்தைங்க இறந்து போயிடுறாங்க அங்க. ஓகே. குழந்தைங்க வயசுலாம் கேட்டா ஐயோ அவ்வளவுதான். இங்க 2 பெண் குழந்தைகள் அப்படிங்கும்போது விஜயதாரணி, அருள் பிரகாஷ்னின்னு சொல்றாங்க. 13 வயசு, 8 வயசு. அருண்குமார் பையனுக்கு 5 வயசு. இப்போ இந்த 8 வயசு பெண் குழந்தையும் அவங்க ஒய்ஃப் தான் உயிருக்கு போராடிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்காங்க. மத்த 2 குழந்தைங்களும் ஸ்பாட்ல இறந்துட்டாங்க. ஓகே. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. இவரையும் ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போயிட்டு இவர் அட்மிட் பண்றாங்க. அட்மிட் பண்ணி அவருக்கு சிகிச்சை கொடுக்கப்படுது அந்த இடத்துல. சிகிச்சை கொடுத்தப்பட அப்புறம் அவரை கேட்குறாங்க என்ன ஆச்சு ஏது அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல இது வந்து நான் ஏதோ வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல யார் வெட்டினாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி வீட்டுக்குள்ள போகும்போது இந்த மாதிரி வெட்டியிருந்தாங்க. நான் துரத்திட்டு போகும்போது என்னையும் வெட்டிட்டு இந்த மாதிரி போயிட்டாங்க அப்படின்னு அவர் ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காரு. அந்த எவ்வளவு ஸ்மார்ட்டா அந்த இடத்துல அதான் கேவலமா வேலை செய்யறாங்க அந்த மைண்ட் அந்த இடத்துல பண்ணோன்னு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் தப்பிக்கவும் பார்க்குற விஷயமாவும் அந்த இடத்துல இருந்திருக்கு. அது மாதிரி சொன்னோடனே போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அகைன் அதுதான் அவங்க உள்ள வெட்டப்பட்டிருக்காங்க, நீங்க வெளில வெட்டப்பட்டு இருக்கீங்க. ஓகே. உங்க உடம்புல காயங்கள் இருக்கு. ஓகே. அதுல அவங்க இதுல இறந்தே போயிட்டாங்க. அந்த அளவுக்கு என்ன அப்படின்னு போலீஸ் திரும்ப துருவி துருவி கேள்விகள் கேட்கும் போது அப்பதான் உண்மை வருது. என்ன உண்மை வருது அப்படின்னா